இங்க விஜய் ஒரு பக்கம் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு ஓடி வராரு. ஏன்னா இங்க வெண்ணிலாவுமே பயங்கரமா ராவடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஜயை பார்க்காம நான் சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு விஜய்க்கு கால் பண்ணி கொடுங்க, நான் விஜய் கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தாத்தாவையும் பாட்டியும் போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க. ஒரு வழியா இங்க விஜயும் வந்துடுறாரு. விஜய் வந்து அடுத்த செகண்டே இங்க வெண்ணிலாவுமே விஜயை ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த மாதிரி அவங்க கிட்ட போய் ரொம்பவே வந்து விஜய் ஏன் விஜய் என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவங்களை ஹக் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு வெண்ணிலா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ முதல்ல கையெடு அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை ஃபர்ஸ்ட் வெள்ளக்கி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா வெண்ணிலாவுமே இல்ல விஜய், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், கண்டிப்பா நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயை விடாம ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் அங்க வந்து ராகினியுமே இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க கூடாது, இதை வீடியோ எடுத்து கண்டிப்பா நம்ம காவேரிக்கு அனுப்பி வெறுப்பேற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அங்க நடக்கிற விஷயத்த ஒரு பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க விஜயுமே வெண்ணிலா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காத, முதல்ல மேல இருந்து கையெடு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வெண்ணிலா கேட்கிற மாதிரியே தெரியல. அப்ப விஜயுமே வெண்ணிலா தாத்தா பாட்டி இருக்காங்க, முதல்ல கையெடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வெண்ணிலா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி விஜய் எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் நான் எதுக்கு ஒன்று ஹக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா கேட்குறாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் விஜய்க்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது பெரிய கதையா இருக்கே அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க இதை வீடியோ எடுத்துட்டு இருக்கிற ராகினிக்குமே செம்ம ஷாக்கு. என்னடா இது, கல்யாணம் ஆயிடுச்சா, எப்படா கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரம் இங்க விஜயுமே வெண்ணிலா என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க, உனக்கு எனக்கு என்ன கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன விஜய் மறந்துட்டியா, என் கையில் இருக்க மோதிரம் ஞாபகம் இருக்கா, நீ தானே போட்ட, நம்ம ரெண்டு பேரும் பேசி கல்யாணம் பண்ற வரைக்கும் இதுதான் நமக்கு கல்யாண மோதிரம் அப்படின்னு சொல்லி நீ தானே எனக்கு இந்த மோதிரத்தை போட்டு விட்டேன்னு சொல்லி இங்க வெண்ணிலா ஒரு மோதிரத்தை காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் விஜய்க்கு தலையே சுத்த ஆரம்பிக்குது. இது என்னடா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அப்படின்ற மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவும் பாட்டியும் என்னடா விஜய் இதெல்லாம் என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் விஜய் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் விஜயுமே வெண்ணிலா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அது நான் உனக்கு சும்மா போட்டு விட்ட மோதிரம், அதை நினைச்சு நீ இந்த மாதிரி இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, உனக்கு எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, நான் சொல்றதை கேளு, முதல்ல கையெடு அப்படின்ற மாதிரி விஜய் கரெக்டாக வெண்ணிலாவை தான் மேலே இருந்து நகட்டி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா நீ உன் ரூமுக்கு போ, நான் வரேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை தன்னோட ரூமுக்கு போக சொல்றாரு. ஆனால் வெண்ணிலாவுமே விஜய் நீ என் கூட வந்தால் தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கிற ராகினிக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கு. ஆஹா, வெண்ணிலா நமக்கு மேலே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாளே, இவ பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாலே இங்கே காவேரியோட மனசே வெடிச்சிரும். சரி ஓகே இருக்கட்டு, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே விஜயுமே ஒரு வழியாக வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி அவங்க ரூமுக்கு போய் தூங்க வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வெளியில் வந்த அடுத்த செகண்டு இங்கே தாத்தாவுமே விஜயை பிடிச்சி கண்ட மணிக்கு சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, உன் இஷ்டப்படி இந்த பொண்ணு வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ பாரு இவ்வளோ நாள் ஏதோ லவ்வர்ன்ற பேரில் தான் இந்த வீட்டில் இருக்குன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னன்னா அந்த பொண்ணு சொல்லுது நீ ஏற்கனவே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேங்குது, ஏதோ நீ போட்டு விட்ட மோதிரம்னு சொல்லி ஏதோ மோதிரத்தை காட்டுது, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயுமே தாத்தா இங்க பாருங்க, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு, அவ சம்பந்தம் இல்லாம ஏற்கனவே பேசின விஷயங்களை சேர்த்து வச்சு இப்ப பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க அவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி விஜயுமே கிளாரிஃபை பண்ண பாக்குறாரு. ஆனா இன்னொரு பக்கம் இதை கேட்டுட்டு இருக்கிற தாத்தாவுக்குமே இங்க பாரு விஜய், இதுக்கு மேல அந்த பொண்ணை நான் அந்த வீட்டுல வச்சுக்கிறதுக்கு நான் விரும்பல, நீ முதல்ல நம்ம வீட்டை விட்டு அந்த பொண்ணை வெளியில அனுப்புற வழியை பாரு, இன்னும் உனக்கு ஒரு நாள் தான் டைம், அந்த ஒரு நாளைக்குலாம் அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும், அப்படி போகல அப்படின்னா நானும் பாட்டி இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேண்டா அப்படின்ற மாதிரி இங்க விஜய்க்கு பயங்கரமான டிமாண்ட் போடுறாங்க தாத்தாவுமே. இதை கேட்கிற விஜய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவரோட மனசுக்குள்ள ஒரு ஐடியா வருது, பேசாம இங்க வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க யாரோ பக்கத்தில் தானே இருக்காங்க, அவங்களோட வீட்டு அட்ரஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் பேசாம வெண்ணிலாவை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க விஜயுமே இங்க வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க வீட்டு அட்ரஸை விசாரிக்கிறதுக்காக கிளம்புறாரு. ஆனா இன்னொரு சைட்ல இங்க ராகினியுமே எப்பவும் போல காவேரியை வெறுப்பேற்றுறதுக்காக அந்த வீடியோவை டேரக்டா இங்க காவேரிக்கு அனுப்பிடுறாங்க. காவேரி ஃபர்ஸ்ட் வீடியோ வந்தது கவனிச்சுட்டு சரி பெருசா எடுத்துக்கல, பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி விஜயோட போன்ல வெண்ணிலா பேசின விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப வெண்ணிலா என்னதான் பண்ணிருக்கா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க ராகினி அமைச்சிருக்க வீடியோ ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்த்த காவேரிக்கு சும்மா அப்படி இதயமே நின்று போயிடுது. ஏன்னா அவங்க ஏற்கனவே கர்ப்பமா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வெண்ணிலா விஜயை கல்யாணம் பண்ணிட்டதா சொல்றாங்க. இதை கேட்டு அவங்களால வாயை திறந்து பேசக்கூட முடியல, கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் தான் ஊத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால அப்படியே பேச முடியாம மிரண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ராகினியுமே இங்க காவேரிக்கு கால் பண்ணி என்ன காவேரி, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்ப போல இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் நீங்க விஜயோட லைஃப்குள்ள வரவே முடியாது, ஏன்னா இங்க வெண்ணிலா ஃபுல்லாவே கியூர் ஆயிட்டா, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உனக்கு முன்னாடியே இங்க வெண்ணிலாவை விஜய் கல்யாணம் பண்ணிட்டாராம், நீ இன்னுமே வந்து அதை பத்தி நினைச்சிட்டு இருக்காத, சரி சரி இனிமேல் நீ உன் வேலை வெட்டியை பாரு அப்படின்ற மாதிரி இங்க ராகினி கலாய்ச்சி விட்டுறாங்க. உடனே இங்க காவேரி ரொம்ப கோபத்தோட இங்க விஜய்க்கு கால் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம
விஜய் நான் உங்களை மீட் பண்ணி ஆகணும், நான் இப்போவே இந்த நிமிஷமே உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே, இங்கே பாரு காவேரி, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போயிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக இதை முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் காவேரியுமே, இல்லை விஜய் நான் உன்னை மீட் பண்ணி ஆகணும், நீ கண்டிப்பாக என்னை பார்க்க வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்படுறாங்க. இதை கேட்டோன்னே விஜயுமே சரி ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே காவேரியை பார்க்கறதுக்காக டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. அப்போ காவேரியுமே தன்னோட மொபைலில் விஜய் வந்த உடனே அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே விஜயுமே, இங்க பாரு இந்த வீடியோ உனக்கு யார் அனுப்பியிருக்கா, ராகினி தானே, அவ ஒன்றை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் நான் இப்போ முக்கியமான விஷயமா வெளியில் போயிட்டு இருக்கேன்னு சொன்னல, அது வேற எதுக்காகவும் கிடையாது, வெண்ணிலாவை மறுபடியும் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு போய் விட தான் போயிட்டு இருக்கேன், அதுக்கு தான் அவங்க அட்ரஸ் தேடி போயிட்டு இருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது, என் மனசில் நான் ரொம்பவே வந்து சுத்தமாக இருக்கேன், எப்போவுமே நீ தான் என் மனைவிங்கிறத நான் உறுதியோடு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே காவேரி ரொம்பவே சேடாக அழுதுகிட்டு, இங்கே பாருங்க விஜய், இன்னுமே நான் உங்களை நம்பணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணி வச்சிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நான் உங்க கூட வரணும்னு நினைக்கிறீங்களா, உண்மை சொல்லப்போனா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு இருந்தேன், அது என்ன விஷயம் தெரியுமா, நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்றாங்க. இது கேட்ட விஜய்க்கு அப்படியே ஷாக்கு, செம்ம ஷாக்கு. காவேரி கர்ப்பமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரி கரெக்டா வந்து ரொம்பவே சேடா அழுதுகிட்டு, இங்க பாருங்க விஜய், இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ரொம்பவே சந்தோஷத்தோட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்ன சோகமா சொல்ல வச்சுட்டீங்க, ஏன்னா நீங்க பண்ண விஷயம் அந்த மாதிரி, இனிமேல் நீங்க என் லைஃப்குள்ள வருவீங்களா வரமாட்டீங்களா எனக்கு தெரியாது, ஏன்னா வெண்ணிலா இப்ப ரொம்பவே கியூர் ஆகி மறுபடியும் அவங்க உங்க லைஃப்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என் லைஃப்குள்ள வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இப்பவே இந்த சூழ்நிலையிலே உள்ள வந்துடணும், இதுக்கு மேல நீங்க டிலே பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு மேல நீங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டு என் லைஃப்குள்ள வர முடியாத அளவுக்கு நானே முடிவெடுத்துருவேன்னு சொல்லி காவேரி கட்டன் ரேட்டா பேசி முடிக்கிறாங்க. ஆனா இது கேட்ட விஜயுமே, நீ கவலைப்படாத காவேரி, கண்டிப்பா வெண்ணிலா சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கே நான் ஒரு முடிவெடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவருமே வெண்ணிலாவோட சொந்தக்காரங்களை போய் மீட் பண்ணி பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து விடுறதா சொல்லி பேசியும் முடிவு பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க வீட்டுக்கு வந்த உடனே இங்க விஜயுமே ரொம்ப கோபத்தோட ராகினி கிட்ட போய் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ராகினி பண்ண வேலையினால தான் இப்ப காவேரி இந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டாங்க. ராகினியை பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோட, ஏன் ராகினி உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதா, எதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இந்த மாதிரி வீட்டில் வெண்ணிலா கூட பேசிட்டு இருக்க விஷயத்த காவேரிக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கல, இதுக்கு மேல இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, உன் புருஷனும் இருக்கக்கூடாது, முதல்ல 2 பேரும் இந்த வீட்டை காலி பண்ணுங்க, வெண்ணிலா இந்த வீட்டை காலி பண்ணும் போதே அதே நாளில் நீங்களும் காலி பண்ணிருக்கணும், இதுக்கு மேல நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்க அடுத்த அவளை தான் நான் காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது உங்களை பார்த்தனா உங்க 2 பேரும் இங்கே கொண்டு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இங்க பயங்கரமான ஒரு மிரட்டெல்லாம் ராகினி கொடுக்குறாங்க. இங்க ராகினிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னடா இது விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல விஜயுமே டைரக்டா வெண்ணிலா கிட்ட போயிட்டு, இங்க பாரு வெண்ணிலா, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன்னு சொல்லி வெண்ணிலாக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லி, அது மட்டும் இல்லாம தனக்கு மேரேஜ் ஆன விஷயத்தையும் தனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட வெண்ணிலாவுமே, என்ன விஜய் சொல்ற, நீ என்னை ஏமாத்துறதுக்காக இப்படி பேசுறியா அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த விஷயத்த நம்பாமே இருக்காங்க. ஆனா விஜயுமே, இங்க பாரு உண்மையுமே எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இப்போ நான் உன்னை உன் சொந்தக்காரங்க வீட்டுல கொண்டு போய் விட போறேன், நீ அங்க இருக்கிறதா சேஃப், இனிமேல் என் ஒய்ஃப் இங்க வர போறாங்க, அதனால நீ இங்க இருக்கிறது சரி வராது, அதனால முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு டைரக்டா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா வெண்ணிலா ரொம்ப கோபத்தோட, என்ன விஜய் இது, என்னை கடைசியில வெட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டியா, நீ என்ன ஆனாலும் சரி, என்னை எங்க கொண்டு போய் விட்டாலும் சரி, நான் மறுபடியும் உன்னை தேடி இங்க வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜயுமே, இங்க பாரு வெண்ணிலா, நீ கொஞ்சம் மெச்சூரிட்டியா புரிஞ்சுக்க, இந்த விஷயத்துல நான் காவேரியை இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கும் அவளுக்கும் இப்போ குழந்தை பிறக்க போகுது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் உன்னை என் வீட்டுல வச்சுக்க முடியாது, இதுக்கு மேல நீ என்ன மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெண்ணிலாவை டைரக்டா அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு விஜயுமே காவேரியை கூப்பிடுறதுக்காக டைரக்டா இங்க சாரதா வீட்டை தேடி போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இப்ப விஜயோட ஒரே பிளானு எப்படியாவது காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சாரதா கிட்ட சொல்லி பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியுமே தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுதான். அதனால விஜயோட பேச்சுல இங்க சாரதா மயங்கி மறுபடியுமே காவேரியை விஜய் கூட அனுப்புவாங்களா, இல்ல அப்படின்னா மறுபடியும் வீம்பு பிடிச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys.